வணக்கம். இது திராவிடம் பேசு. நான் தோழர் சிவாசடையன். வணக்கம். நான் ஜமால். நேற்று நடந்த தற்குறி வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடந்தப்ப எல்லாருமே பேசினது எல்லாமே ரொம்ப வேடிக்கையாக தான் இருந்துச்சு. அது தலைவர் திருமாவையெல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு தலைவர் திருமான்னு சொல்கிறத விட முனைவர் திருமா, டாக்டர் திருமான்னு சொல்லலாம். திருமாவினுடைய கெண்டைக்கால் மயிருக்கு கூட ஈடாக மாட்டான் இந்த ஆதவ அர்ஜுனா தடிமாடு. திருமாவினுடைய கெண்டைக்கால் மயிருக்கு கூட ஈடாக மாட்டான் இந்த தடிமாடு. டாக்டர் திருமாவுடைய உடன் உங்க கூட இருக்கிறவங்க 20 பேர் தான், மீதி தொண்டர்கள் பூரா எங்க கட்சிக்கு வந்துட்டாங்கன்னு பேசியிருக்கிறான். அவர் ஒரு யூனிவர்சிட்டி, அவர் அவ்வளோ பெரிய லிஜெண்ட். அவரு இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள்ட்ட யார்கிட்ட போய் பேசினாலும் தலைவர் திருமாவை தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு லீடர்ஷிப்பா எடுத்து பேசுவாங்க. நீங்க நீங்க லா காலேஜில் போய் பேசினீங்கனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிற இன்னைக்கு இருக்கிற அந்த இளைஞர் சமுதாயத்துக்கிட்ட டாக்டர் திருமா தான் முன்னிலையில் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்ட் அவர். அவரை பற்றி இவன்லாம் பேசுகிறான். நீங்கள் சொன்ன மாதிரி அவன் கெண்டக்கால் அவர் அவருடைய கெண்டக்கால் மயிறு கூட இவன் ஆக மாட்டாங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தற்கூரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறான். ஒருத்தர் 234 தொகுதியிலே நிற்கலாம், ஆனாலும் நம்ம தலைவர் 4-5 தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி மக்கள் பிரதிநிதித்துவப்படி ஒரு அரசியல் கட்சியில தேர்தல் அரசியலுக்கு வர்றவங்க 2 தொகுதிகளை தான் நிக்க முடியும். இந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்ஸ் கூட தெரியாதவன் தான் இந்த தற்கூரி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறான். ஒரு தற்கூரியினுடைய நிறுவனம் அது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. ஒரு மக்கள் பிரதிநிதித்துவத்தினுடைய சட்டம், லா கூட, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியல எத்தனை தொகுதியில நிக்கலாம் அப்படிங்கிறது கூட. இவனெல்லாம் நாளைக்கு நாட்டை பிடிச்சி இவங்க ஓட்டை வாங்கி நாட்டை பிடிச்சி நம்மளை ஆள போறத நினைச்சாதான் ரொம்ப நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி வைத்தியக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா, அவர் பாத்தீங்கன்னா நீங்க தான் சொன்னீங்க நாரவாய் நாஞ்சில் சம்பத். அவர் பாத்தீங்கன்னா அப்படி பேசும்போது அப்படியே கண்ணை மூடி சிலாகிச்சு பேசுவாரு. அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, நீங்க பேசுறது இல்ல, ஆனா இந்த நாடே உங்களை பத்தி பேசுது. அண்ணன் இன்னொரு இனோவாவுக்கு அடி போடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல, அவர் எதுக்கு வேணா அடி போடுவாரு. சொல்றாரு, அப்படியே ரொம்ப சிலாகிச்சு பேசுறாரு. நீங்க பேசுறதே இல்ல, பேச தெரிஞ்சாதான் அவன் பேசுவான். ஏதாவது முன்ன பின்ன மேடையில பேசின அனுபவம் இருந்தா எழுதி கொடுக்கறதே தப்பா பேசிடுவான். பேசுற நேரம் கேட்கறதே 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வாங்கிட்டு இருக்கிறான். ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் இல்லை, இன்றைக்கும் ஒரு திமுக பேச்சாளர் மேடையேற்றி விட்டிங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எந்த செய்தியையும் பார்க்காம, எந்த பேப்பரையும் பார்க்காம, வரலாற்று செய்திகளை அவ்வளோ துல்லியமாக பேசக்கூடியவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன். பெரியார் பட்டறையில் பயிற்சி பெற்று, அண்ணா பட்டறையில் பயிற்சி பெற்று, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பட்டறையில் பயிற்சி பெற்றவங்க தான் இருக்காங்க. எங்ககிட்ட பேசுறதுக்கு மழுப்புறதோ தயங்குறதோ அந்த பஞ்சப்பட்ட ஆளுங்களாம் நம்மக்கிட்ட கிடையாது. 2 வார்த்தை 3 வார்த்தை தான் பேசுவான் அவன் அதிகபட்சம். என்ன மிஞ்சி போனால் என்ன பேசுவான்? என்ன ஸ்டாலின் அங்கிள் பயமாக இருக்குதான்னு கேட்பான். அதே மோடி அங்கிள் பயமானலாம் கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, ரிப்பீட் அடிச்சிருவாங்கன்னு, வாயை கொடுத்து புண்ணாக்குன மாதிரி ஆயிடும். ஆமாம், அதனால அவங்க அங்கெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த செயற்குழு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா தோழர் புதுசா போய் சேர்ந்தாரு செங்கோ இட்டையன். அவர் பேசுறது தான் பெரிய ஒரு ஹைலைட். விசில கொண்டு போய் தூங்குறவன் காதல ஊதிராதீங்க, அது அவனுக்கு கடைசி சங்கா மாறிட போகுது அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்ல வயசானவங்க ஊதி கீதி விட்டுறாதீங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக அப்படிம்பாங்க. மெய்ப்பொருள் அப்படின்னா மெய் கூட்டல் பொருள் அப்படின்னு சொல்லணும். அதுதான் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்னு வரும் இல்லையா? ஆமா. இப்ப இந்த மடக்கு கூட்டல் ஊதி இதை சேர்த்து எழுதுகன்னு சொன்னா எப்படி எழுதுறது? அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நேற்று நடந்த செயற்குழு கூட்டத்தில் அவன் வீட்டில் படுத்துக்கிட்டு நேற்று நம்ம நடந்த கூட்டத்தை கண்டு எல்லாம் மிரண்டு போயிருப்பானுங்க, பயந்துருப்பானுங்க. ஆஹாஹா ஓஹோஹோ அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள சிலாகிச்சுட்டு இருப்பான். அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா உசுர கொடுத்து கத்திட்டு இருக்காங்க, பூரா விசில தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்காரன் எவன் பேசினாலும் கீழே உட்காந்துக்கிற அந்த அரங்கம் முழுசும் உட்காந்துக்கிற அத்தனை பேரும் ஒருத்தன் செய்தியை சொல்றானே, இது அடுத்தவனுடைய காதுக்கு போகணும்னு நினைக்கல. வாயில அந்த மடக்கு ஊதிய வச்சு
உயிர் விசிறு தான் அடிச்சிட்டு இருந்தானே ஒளிய. இப்போ இவர் வேற என்னன்னு கேட்டிங்கன்னா கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வேற இங்கே வந்துட்டாரு. கேரியரா எந்த அந்த கேரியராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டால் கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டு அப்படிங்கிறாரு. இவர் வந்து ஒரு அர்னால்டுன்னு வச்சுக்கோங்களேன். அர்னால்டு ஸ்வாஸ்டர்நேகர்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் இருக்காருல்ல, அவர் நினப்புக்கு ஒரு வந்து ஃபீல் பண்ணிக்குவார். எப்படின்னா இந்த குருவி சுறா படமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி அந்த மனநிலை தான். இப்போது அந்த நடந்த நிகழ்ச்சியில் உங்கள் தலைவரோ உங்கள் பொதுச் செயலாளரோ உங்கள் கொள்கை பரப்பு செயலாளரோ என்னடா பேசினாருன்னு நீ அந்த கட்சிக்காரன் அந்த அணில் குஞ்சியை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டீயும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்து கேளுங்க. ஒரு நாயின்னு சொல்லாமல் இல்லை, ஒரு அணில் குஞ்சாவது எங்கள் தலைவர் இதுதான் பேசினார், இந்த பாரு இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி நடந்துச்சு, இந்தந்த செய்திகளை நாங்கள் உள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட டெலிவரி பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. கொள்கை பரப்பு செயலாளருக்கே தெரியாதுங்க. தெரியாது. காரணம் என்னென்னா இவனுக்கு அந்த மடக்கூதியை வச்சு ஊதணும் தான் நேரம் அதிகம். பார்ப்போம். இல்லை இன்னொரு ஹைலைட்டு, அதிபர் இருக்காருல்ல, ஈழத்ததிபர். ஆமாம், தெரியுமில்ல, ஈழத்ததிபர் தெரியுமில்ல, கல்லு குடிச்சிட்டு காலேஜுக்கு போறவர். ஆமா, புதுசா மான்கறி கதையெல்லாம் மானூறுகாய் நக்குனவர். அவர் என்ன பீத்து நடந்தாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. சரிங்களா? நான் ஈழத்துக்கு போனேன், புலிகள்லாம் பீப்பேட்டு வச்சிருந்தாங்க, அள்ளி தின்னு மட்டும் தான் அதனால சொல்லல, நீதி எல்லாம் சொல்லிட்டாப்ல. இருந்தாலும் அது வேற கான்செப்ட். இருந்தாலும் இப்போ இங்கே ஒரு விஷயத்த சொல்லிடுவான். அவரு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி கொடுத்துருக்காரு. யாருக்கு? என்னன்னு? நாம் தமிழர் ஆமை குஞ்சுகளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தகவல் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, தம்பியை இனி யாரும் விமர்சிக்காதீங்க, தம்பிக்கிட்ட நமக்கு பதில் சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட பதில் கிடையாது, அவர் இன்னும் 15 ஆண்டு காலம் ஆகும் நமக்கு பதில் சொல்றதுக்கு, இனிமே வந்து தம்பிங்களை யாரும் விமர்சிக்காதீங்க, அவன் என் தம்பி அப்படின்ட்டாரு. பிரச்சனை என்னன்னா 2 பேரும் ஒரே உடனே தான் இப்போ வேலை செய்கிறாங்க. திரள்நிதி வந்து புலம்பெயர் தமிழர்கள்ட்ட வசூல் பண்ணாரு. ஓரளவுக்கு அவனுங்க கொடுத்தாங்க, தெளிவாயிட்டாங்க. ஆஹா, இனிமேல் ஈழத்தை வந்து இவனை கொண்டு போய் இவங்கிட்ட வியாபாரம் பண்ண முடியாது, ஈழ வியாபாரம் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கிட்டு சித்தப்பா சிலுவம்பாளையத்தை சித்தப்பா கிட்ட போய் கொஞ்ச நாள் இருந்தாரு. அங்க கொஞ்சம் பகுடி போட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம கடப்பார கம்பெனிக்கு போயிருக்காரு. அங்க கொஞ்ச நேரம் பகுடி போட்டு வந்துருவாரு. கண்டிப்பா அந்த பகுடி போட்டு வந்த காசை அடுத்து பகுடி போறதுக்கு ஆள் வேணும். அதுக்கு தான் தம்பி கிட்ட போய் இப்பவே அடி போட்டு வைக்கிறாரு. ஆமா, அடி போட்டு வைக்கிறாரு, துண்டு போட்டு வைக்கிறாரு. கண்டிப்பா டே நான் உன்னை பேசாம இருக்குன்னு எனக்கு இவ்வளவு கொடுத்துரு. அது சும்மா எல்லாம் துண்டு போட்டு வைக்கிற. ஒரு 1/2 லிட்டர் ஊத்துக்குழி வெண்ணெய் வாங்கிட்டு போய் உட்காந்துருக்காரு. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி, எனக்கு புரியல. இப்போ இவங்க அடிக்கடி வந்து எல்லா மேடையிலையும் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நேற்று பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, பெண்கள் வந்து எங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் பெண்களை ஏமாற்ற முடியாது, நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறனால எல்லாம் எங்களை ஏமாற்ற முடியாது, பெண்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தடிமாடு பேசியிருக்கான். ஆமாம், நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை அனுபவிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் நன்றி உணர்ச்சியோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓட்டு போடுவாங்க. ஒரு ஆண்டுக்கு என்னுடைய குடும்பத்தில் சராசரி 1,25,500 ரூபா மீதி ஆகுது. விடியல் பயணம், ரேஷன் ரைஸ் 100 யூனிட் கரண்ட், மருந்து செலவு, மருந்து மாத்திரையினுடைய செலவு, இன்னும் எக்ஸட்ரா நிறைய இருக்குது. அந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம சொல்லணும், நமக்கு டைம் பத்தாது. அதை பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு தலைப்பு கூட எடுத்து பேசுவோம். கண்டிப்பா. அது இதனுடைய கணக்கு வழக்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாசத்துக்கு இதனுடைய தொகைகளை கூட்டி, நீங்க இந்த தொகைகளை எல்லாம் கூட்டிட்டு 12 மாசத்துக்கு பெருக்கி போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,25,500 ரூபாய் வருது. நம்ம 1,25,500 ரூபாய் வருது. ஆமா, அதை நான் ஒரு கணக்கு போட்டு நான் என்னுடைய முகநூல் பதிவுல கூட போட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு அந்த கணக்கை நான் எடுத்து கட்டாயம் கொண்டு வர. இந்த தற்கொலைகளுக்கு நம்ம கணக்கு காட்டணும், தற்கொலைகளுக்கு காட்டும். இதை எடுத்து வச்சுட்டு நீங்க பேசுங்கடான்னு சொல்லலாம். கண்டிப்பா. நன்றி தோழர். மீண்டும் அடுத்த அமர்வோட நம்ம சந்திப்போம். கண்டிப்பா தோழர். வணக்கம். நான் சிவா சடையன். இது திராவிடம் பேசு.